ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாதம் நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதனையொட்டி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். ஹேமந்த் சோரனுக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து கடந்த மாதம் 28ஆம் தேதி அவர் வெளியே வந்தார். இதையடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் சம்பாய் சோரன் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக ஹேமந்த் சோரன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் சம்பாய் சோரன். அப்போதே ஹேமந்த் சோரனும் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்ததை அடுத்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். मैं हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञान करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. இதன் மூலம் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் ஹேமந்த் சோரன். 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி 47 இடங்களை வென்று ஆட்சியை பிடித்தது. வருகிற டிசம்பர் மாதம் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற உள்ளது.